ஒரு கலகம் ஏற்படுறதையும் அவங்க கண்டிச்சிருக்கணும். காங்கிரஸ் நாகைகளை காங்கிரஸ்காரராகத்தான் அடையாளம். காமராஜரையும் நாடார் சமுதாயத்தினரையும் இழிவுபடுத்தி பேசுவதை ஒரு எளிமையாக அடைமொழியாக கொண்டு நாளுக்கு நாள் அவர்களுடைய அந்த ஒரு பங்களிப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்திலையும் இந்த காமராஜரை வஞ்சிப்பவர்களை எதிர்த்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. எல்லா இடங்கள்லையும் அந்த மாவட்ட ஆட்சியர்களையோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையோ ஒரு புகார் மனு அந்தந்த அமைப்புகள் சார்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த அந்த புகார் மனுவின் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எங்கேயாவது எடுத்திருக்காங்களான்னு கேட்டா எந்த இடத்துலயும் எடுக்கல, எடுத்துக்கிறாங்க. அவர்களுடைய சமுதாய பணி காமராஜர் மேல இருக்கிற அன்பும் அத்தோட சரியா இருக்கு, அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் யாருமே எடுக்கல. இந்த அரசாங்கம் இந்த முகமது முக்தார் நாடார்கள் தான் கள்ள நோட்டு அடிச்சாங்க, நாடார்கள் தான் இதை செஞ்சாங்க சொல்பவரை ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறாங்க, ஒரு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. இதை இந்த நாடார் சமூகம் வன்மையாக கண்டிக்கிறது. காங்கிரஸ்காரங்க காமராஜர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கணும், ஆனா அவர்கள் கொண்டாடவே இல்லை, காட்டப்பட்டுட்டே இருந்தோம். ஆனா அந்த நிலையை மாற்றுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. காமராஜர் பிறந்த ஊர்ல காமராஜருடைய ஒரு ஏழைகளின் சீமை, அதை ஆளுகின்ற நேர்மை. கண்ணதாசன் மிக அழகாக ஏழுகடல் சீமை விருதுநகருக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக அரங்கிலே போற்றப்படக்கூடியவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அவர்களுடைய வரலாற்றை புத்தகத்தை இன்றைய மாணவ செல்வங்கள் எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். தனக்காக வாழாமல் நாட்டிற்காக யார் இருக்கிறார், இவரால் இந்த நாட்டிற்கு நன்மடியை செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்த்து செய்தவர். இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் திருச்சி மாநகரிலே வெள்ள நிறுவனம் தமிழகம் எங்கும் சுற்றி பார்க்கிறார்கள். ஆனால் வந்த அதிகாரிகள் தமிழகத்திலே தண்ணீர் கிடைக்காது, இங்கே இந்த பெல் நிறுவனம் உருவாக்க முடியாது என்று ஆந்திரா சென்று விட்டார்கள். பெருந்தலைவருக்கு இந்த செய்தி தெரிகிறது. இருந்தவரை பெருந்தலைவர் காமராஜ் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. 9 ஆண்டு காலம் முதல்வராக ஆட்சி புரிந்தாலும் ஏழை எளிய மக்களுக்காக தமிழகம் இந்தியாவிலே கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்ட அடித்தளம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியுமா? நாடார் சமுதாயங்களுக்காக அவர் வாழவில்லை. சுமந்தப்படுகின்ற குற்றச்சாட்டு எதிரேனும் உண்மைகள் உண்டா? திட்டமிட்டு பொய்கள் சமைக்கப்படுகின்றன. யாரோ ஒருவர் இறங்குகின்றார், அந்த மாற்றற்ற மகன் எத்தனை தலைமுறைகள் கிடைத்தாங்க, இவையும் கங்கையின் பாரத பூமியில் இருக்கின்றவரை என்றும் காப்பாளர் புகழுக்கு அவர் எந்த சமூகத்துக்கு சொந்தமானவர், ஏழைகளுக்கு சொந்தமானவர், நல்ல மக்களுக்கு சொந்தமானவர், வறுமையில் மக்களுக்கு சொந்தமானவர், இந்த தேசப்பற்றி சிறந்தவர். அவர் தந்தை எனக்கு தாத்தா என்னுடைய குடும்பத்தவர் காமராஜருக்கு மாசங்கள் இருக்கின்றார். சாதி சபைகளுக்கு அப்பாற்பட்டு மன மொழி இன உணர்வுக்கு அப்பாற்பட்டு அந்த பெருந்தலைவன் புகழாக்கின்ற பணியிலே காங்கிரஸ் கட்சியும் என்னை கொண்டு தொண்டர்களும் நாடாளுமன்ற மாறிக்கத்தாகவும் உங்களுக்கு முழுமை செய்து கிராம படையா எழுந்திருக்கும் என்று கூட்டத்தின் வழியாக உறுதி சொல்கிறோம். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். நன்றி. இருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். மரியாதைக்குரிய வளசாதார கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் மாரிஸ்குமார் சார் அவர்களை வாழ்த்த வருகின்ற போராட்டத்தை எல்லாருக்கும் அவர் போயிட்டார். ஏழைகளுக்கு சொந்தமானவர் ஒரு வார்த்தை பகுதியில். அதே போல இன்னைக்கு ஒரு அறிவு பார்த்தேன், காங்கிரஸ் இதை பேசினாங்க. பன்றி அவர் சொல்லிருக்காரு, பன்றி மேல பன்றி விரும்புமா சேரு இறைக்கு யானை மேல யானை ஒதுங்கன்னு சொல்லுவாங்க. சேரு அவங்க மேல பட்டுச்சுன்னா பன்னிக்கு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பன்றி நிலைமையில பேசியிருக்காரு. அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா யாரை தொடர்றோம், எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரை தொடர்றோங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தர், பன்றிக்கு இணையானவர். அவர் யானையை பார்த்து சொல்றாரு,
எப்பயுமே அப்படி யானை பண்ணி சேர்ல பதவிட்டு வருமா யானை வந்து ஒதுங்கிருமா அந்த மாதிரி மிகப்பெரிய பண்டிகை டைத்துல சேரு பக்கத்துல சந்தோஷமா யானை ஒதுங்கிருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர் நாடு போட்டல ரொம்ப அழகா பேசினாங்க எல்லாருமே. நான் வந்து முதல்ல அவர் பேச முடியாது. சிறையை பார்த்தாது அவங்க தேர் புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அவன் புரிஞ்சுக்கிட்டான் தேர்வு புரிஞ்சு ரசி போய் திருப்போம், அவ்வளவுதான். தேர்வு பூசிக்கிட்டான், அதனால ரசிச்சிருவோம். அவளை வந்து எப்ப போட்டு சொன்னீங்க தமிழர்களும் அலைய வைக்கலாம் வெகு இறுதி. மரியாதைக்குரிய சிவகாசி தொழிலதிபர் அண்ணன் கண்ணன் அவர்களை இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக செல்வதற்கு அழைக்கின்றோம். நாடார் மகாஜன சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சமூக விரோதிய தமிழக அரசு கைது பண்ணாம இருக்குது. ஏன் 10 நாள் ஆச்சு. தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இங்க நடத்துறோம், இன்னும் அடுத்து கொஞ்சம் இந்த வார கடைசிக்குள்ள சிவகாசியில நடத்த போறோம். அது காமராஜர் மட்டும் அதை குறை சொல்லல, ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையே குறை சொல்லிட்டு இருக்கான். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? நம்ம அழைப்பின் பேர்ல வந்து நம்மளுடைய மேடையிலேயே உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ஏன் பத்திரிகையில நாடார் நாடார்னு போறீங்கன்னு கேள்வி கேட்டப்போ அந்த மேடையிலேயே நம்ம அந்நேரமே பதில் பண்ணி இருந்திருக்கணும். அன்னைக்கு நம்ம சொல்லல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசினாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சினிமா படம் எடுத்தாரு. ஏன் நம்ம என்ன சினிமா படம் எடுத்தோம்? அதுல என்ன சமுதாயத்தை குறைச்சு போயிருந்தோம்? ஆனா நம்ம சமுதாயத்தை மட்டும் குறைச்சு போயிருந்தோம், நம்ம ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுக்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றோம். கலப்படம் சொன்ன அன்னைக்கே ஒட்டுமொத்த விருதுகளை உள்ள போயிட்டு விருதுகளை இயக்கத்துக்கு மெல்ல செஞ்சிருக்கணும். எத்தனை ரோட்டில் உட்கார்ந்துருக்கணும். அதை குறிப்பிட்டு சொன்னது நாடா சமுதாயம் விருதுநகர் சமுதாய மக்களையும் சேவை சமுதாய மக்களையும் குறிப்பிட்டு தான் சொல்றான். காமராஜரை சொல்றதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே அதுக்கு பொறுப்பேற்று மேலும் பதில் சொல்லியிருக்கணும். விருதுநகர்ல காங்கிரஸ்காரங்க பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே சந்தோஷம். இன்னும் எந்த அரசியல் கட்சியும் வாய்ப்பாஸ் அடிக்கும் போது இந்த காமராஜர் படத்தை போட கிடையாது, எவனும் போடாத காமராஜர் படத்தை போடுறது வேணுக்குள்ள ஒண்ணு. எந்த அரசியல் கட்சியாவது இன்னைக்கு ஒரு கண்ணன படம் கொடுத்திருக்கா? கொடுக்க ஆனா ஓட்டு கேட்கறது நம்மளுக்கு ஓட்டு போடு, நம்மளுக்கு ஓட்டு போடு. எல்லா அரசியல் கட்சியிலையும் நம்மளால ஓட்டு கேட்டு வரும் போது நம்மளுக்கு ஓட்டு போடும் கேட்கலாம். அது ரெட்டாவது ஓட்டு போடும், ஓட்டு போடும், காங்கிரஸ் ஓட்டு போடும் பார்க்க மாட்டேங்கிறான். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கட்சி தான் முக்கியம் போயிடலாம். ஏன் நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு அரசியல் பின்பம் இல்லாததான் காரணம். அவன் மேல உருவாக்குறதுக்கு இல்லை, நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு அரசியல் பின்பத்தை உண்டாக்குறதுக்கு என்ன வருது? சமுதாய தலைவர் அதுக்கு ஒரு முயற்சி இல்லை. நாடார் மேல கொண்டு வந்தது ஒரு சங்கம். அது வந்து பெரியான வேலைகளையும் பார்க்கணுமே தவிர அரசியலுக்கு அதுக்கு வராது. ஆனால் சமுதாய தலைவர்கள் தயவு செய்து ஒரு பெரிய அரசியல் பின்பத்தை உருவாக்காம நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வரும்போது எந்த விதமான எதிர்ப்பு கொடுத்தாலும் அதுக்கு இன்னைக்கு எப்படி செலுத்தாம இருக்காங்களோ அதே மாதிரி சூழ்நிலை இருக்கும். சமுதாயத்தை நம்ம சமுதாயத்துக்கு கட்டி கேட்கறது ஆனா இல்லைங்கிற முறையா போச்சு. இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களையும் முதலில் வணங்கி, இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நான் போன சிவனுடைய எதிர்ப்பு இதிலே பேசுறேன். ஒரு திட்டமிட்ட சதி கடந்த 4 ஆண்டுகள் இயக்கங்கள் வந்த பிறகுதான் நடந்தது என்று கூறுகிறான். வாய்ப்பற்றி மௌரியாக இருந்தால் நீங்க அமைதியா இருந்தீங்க. எனக்குலாம் உண்மையிலே தெரியுது. பலர் பேசுகிறார்கள், நீரோட பாதி பேசுகிறார். இங்க வந்து ஒரு மாடலை நிலைநிறுத்த இந்த மாடல் தான் தமிழகத்தை வளர்த்தது, காமராஜர் வளர்க்கவில்லை. இவன் பேரை பத்தி பேசலாம். இவர் ஊழல் செஞ்சாரா அதனால நேரு கூட்டுக்கிட்டாரு. அறிவு கட்டவனே கேட்கிறான். என்ன தெரியுமா? 1963 காமராஜர் வந்தது நம்மளே பாதி பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். ரொம்ப எளிதானது. 1963 சைனா போர் நடந்துகிட்டு இருக்கு. சைனா போர்ல இந்தியா பலவீனமாக இருக்கின்றோம். நேரு மிகவும் கலர்ந்து இருக்கிறார். ஜவஹர்லால் இருந்து பார்லிமெண்ட்ல படிக்கட்டு ஏறும்போது ஒவ்வொரு படியா ஏற மாட்டாரு, 2 படியா ஏறுவாரு. அது அவருடைய ஒரு அவருடைய இது.
அது முதல் அவருடைய வாழ்க்கையில அந்த பாராளுமன்ற படிக்கட்டில் ஒவ்வொரு படியா ஏறுறாரு. இதை பார்த்து முத்தார் விட்டு பேச வர்றாரு. என்னன்னு சொன்னா, தேவரும் தேவேந்திரருக்கு ஒரு கலவரம், தேவேந்திரரும் நாடாருக்கு ஒரு கலவரம், நாடாருக்கும் தேவேந்திரருக்கு ஒரு கலவரத்தை உருவாச்சுன்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டுல இந்த திமுக ஆட்சி நிலையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம தமிழ்நாட்டுல போய் கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுது. ஆனா நம்மளுடைய நாடாவை நமக்கு என்ன செய்யணும் சொன்னா, நமக்கு ஒற்றுமை இருக்கணும். யாருக்கு ஓட்டு போறோம், யாரு பேசியவாக நம்ம இருக்கிற யாரும் இருக்கக்கூடாது. அதை வேண்டுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து தேசிய மாநிலம், நமக்கு திராவிட மாநிலம் கிடையாது. ஆகவே இங்க இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சொந்தங்கள் வந்து இந்த முக்தார் என்ற இந்த முஸ்லிம் பயங்கரவாதி உலகமானவன் நம்மளுடைய இனத்தாரி மகே செயல்பாட்டை அடிச்சிருக்கணும். யாராவது நாடாவது அதை யாருக்கு அப்படின்னா அப்படி கேட்டுக்கணும். ஆனா நம்ம விட்டுட்டோம். இனிமே வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் திமுக அப்படின்னு வந்தாரு, நமக்கு திராவிடம் எதை வந்தாலும் சரி அடிச்சு விரட்டிட்டு தேசியத்தினால் இருந்தால்தான் நம்ம நாடு தமிழ்நாடு வருவதற்கிறது செல்வதை என்னுடைய மற்ற ஜாதியினரை தொட்டாதான் தீட்டு, நாடார்களை மட்டும்தான் பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னார். நாடார்கள் தன்னை பாதுகாப்பதற்கு இன்னொரு மனிதரை, ஒரு உயர்ந்த ஜாதியினரை, உயர்ந்த பதவியில் இருக்கவங்களை பார்க்கணும்னு போனா 32 அடி தள்ளிதான் நிற்பாங்க. இவர்கள் ஆயுதத்தால அவர்களை வந்து தாக்குதல் செஞ்சா அவர்களுடைய உயிர் போகாதுங்கிறது 32 அடிக்கு பின்னாடி இருந்தா தான் தெரியும். ஒரே நாள்ல இந்த சமூகம் வந்து இந்த இடத்துக்கே வரல. முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டு பெண்களை யாரையும் சேலை அணிவிக்க விட, சட்டம் போட விடல. நீங்க சேலைதான் கொண்டுட்டு போனோம்னு சொன்னா தோல்சீலை போராட்டம், நாடார்கள் மட்டும்தான் அதை மிகப்பெரிய போராட்டமாக கொண்டு வந்தாங்க. இந்த சமூகம் முதல் லேசான சமூகமும் முதல் கிடையாது. பறையர், பல்லர், சாணார், சக்கிலியர் தான் சொன்னா. அதுல இருந்துதான் நாங்க எங்களுக்கான வெற்றியை, எங்களுக்கான முயற்சியை நாங்க வந்து ஒரு முதல்ல போராடி கொண்டு வந்தோம். நீங்க வந்து சேர சோழ பாண்டியர்களாக நாடார்கள் வந்து அறியப்பட்டாங்க. எங்களுடைய காசை வந்து கை நீட்டி வாங்கல. நாங்க வந்து பொதுவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் சொன்னாங்க. நீங்க இங்க இருக்கிறவங்க விருதுநர்காரங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. இங்க இருக்கக்கூடிய அந்த காமராஜர் எம்ஜிஆர் சிலையில இருந்து நீங்க மேல நோக்கி போனீங்கன்னா கூத்தன், சிவந்தி, மந்தன், காமராஜருடைய அந்த குலதெய்வம் வந்து அங்கதான் இருக்கு. அந்த அவங்களுடைய அந்த காமாட்சி வந்து உள்தூர்ல இருக்கு, இங்க இருக்கு. அங்க ஒரு கிணறு இருக்கு பாத்துக்கோங்க. அதை தாண்டிங்கன்னா பராசக்தி அந்த சுண்ணாம்புக்காக அங்க ஒரு கிணறு இருக்கு. அதை தாண்டா சிவசிவன் கோயில்ல ஒரு கிணறு இருக்கு. பிறக்கரைக்கு முறை 1800 சொச்சத்திலேயே எங்களுடைய பாட்டன் திருவாரூர் வந்து பெண்களுக்கான ஆங்கில கல்வி இங்க ஆரம்பிச்சாரு. நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. காமராஜர் பிறக்கரைக்கு முன்னாடியே 3 பெண்கள்ல ஒரே ஒரு பெண் தான் நாடார். அதுக்கு ஆங்கில கல்வி எங்க பாட்டை ஆரம்பிச்சான். சட்டமன்ற திருவாரூர் நாடார் கச்ச கட்டிய திருவாரூர் எங்களை கோயிலுக்குள்ளேயே விடல. நாங்க தான் கோயில் கட்டோம், எல்லாரும் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னோம். காசை வந்து கை நீட்டி கொடுக்கிற காசை கழுவிதான் வாங்கினா. காமராஜர் பிறந்த 7 வருடங்கள் கழித்து 1910 பொறையாறுல போட்ட மாநாடுல நாடார் பேங்க்னு ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறோம்னு தீர்மானம் போட்டான். நீங்க எதுக்கு காமராஜரை எங்களையும் கொண்டு சேர்த்து பேசிட்டே இருக்கீங்க? எங்களுடைய நோக்கம் அது கிடையாது. நீங்க இழிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்க அதுக்கு நாங்க உங்களுக்கு பதில் சொல்லுவோம். அதுக்கு எங்களுக்கு வெவ்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நண்பரையெல்லாம் சிவநாடாரு. நீ வா, ஒரு சொந்தக்காரனை கூப்பிடு, நீ நண்பரையை கொடுக்க சொல்லு. அவர் எவ்வளவு கொடுத்தாரு, அவரோட நான் அதிகமா கொடுக்கிறேன்னு சொல்லு. பள்ளி, கல்லூரி நீங்க ஆரம்பிங்க, திருமண மண்டபங்கள் நீங்க கட்டுங்க, உறவின் முறை அமைப்பு நீங்க ஏற்படுத்துங்க. 3,000 உங்களை செருப்படுத்த அடிப்பாங்க ஜாதிக்காரன். நாங்க இருக்கிற நாங்க எத்தனை அனுபவிச்சிருப்போம், எத்தனை பார்த்திருப்போம். ஒரே நாள்லயா கிடைச்சிச்சு? சினிமாவா நான் வரணும் இல்ல. காமராஜர் சொன்னா என்னை சொன்னது நினைச்சுதான் வந்திருக்கான். காமராஜர் எங்களுக்கு செஞ்சிருந்தா அந்த ஊரையே நாங்க கூட்டி இருப்போம். காமராஜர் செய்யலைங்கிறது தான் வந்து எங்களுடைய அடையாளம். அவரு பாபு சிதம்பரம் பிள்ளைய வந்து பிள்ளைவார் சமூகம் வந்து போய் கொண்டாடுது. இப்ப எல்லாரும் பஸ்ல போறாங்க. அவர்கள் அதை செய்தார்களா? அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு இழிவான ஒரு செயலாக நாங்க வந்து அதை வந்து பாக்குறோம். எங்களுடைய நோக்கம் அதுவும் கிடையாது. ஆனா இந்த சமூகத்தினுடைய உழைப்பையும் இந்த சமூகத்தினுடைய பெருமையும் எங்க எதை வாங்கணும், எங்க எதை விற்கணுங்கிறது. நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். நாம ஒரு முட்டாப்ப பேசினதுக்கு நம்ம இத்தனை பேரு கூடியிருக்கிறோம். கொலவாய்புரத்திலிருந்து 1-2 மணி நேரம் பயணம் பண்ணி இங்க நான் அவனுக்கு கண்டிச்சுட்டு இங்க நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தைரியம் ஏன் இப்படி வருது அப்படின்னா, நம்ம எல்லாரும் அரசியல் அனாதையாக்கப்பட்ட இனமா இங்க நின்றுகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு அரசியல் வலிமை இருக்கு. ஆனா நாடார் இனத்துக்கு எந்த ஒரு அரசியல் வலிமையும் கிடையாது.
இது முன்னாடி பேசின அண்ணாச்சி கூட சொன்னாங்க நமக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும் அப்படின்னு. அதுல ஒரு சின்ன முரண்பாடு போடுறேன். நீங்க எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருங்க, ஆனா இன உணர்வோடு இருங்க. KK அமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, என்கிட்ட வாயா நீ ரெட்டியார் பையன் மட்டும் இனத்துக்காரங்க யாராவது ஒரு ஆள் அப்படி பேசியிருக்காங்களா? எல்லாரும் நல்ல அரசியல்வாதியா இருக்காங்க, இனவாதியா யாருமே இல்லை. அதனால இன உணர்வு கொள்வோம். இன்னொரு முறை இந்த மாதிரி காமராஜரை பத்தியோ நம்ம சமூகத்தை பத்தியோ பேசுறதுக்கு எவனுக்கு துணிவில்லாதபடி இந்த முக்தாருக்கு சரியான பாடம் புகட்டுறது மூலமா இனிமேல் யாரும் வாய துறக்காதபடி நம்ம செய்வோங்கிறது உரிமை கொள்கிறோம். சமீப காலமாக நமது சமுதாயத்தையும் நம் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த தலைவராக இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் இந்த ஆளுகின்ற அரசு படு கேவலமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற என்பதற்காகவே முதலாவது ராஜீவ்காந்தி ஒருத்தன் பேசினான். அந்த அவரு திமுக கார பெயர் தான். நான் கட்சி சார்பு இல்லை, நான் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டனா பேசுறேன். கட்சி சார்பாக நினைச்சுக்காதீங்க. அந்த ராஜீவ்காந்தி ஒருத்தன் ஆரம்பிச்சான் இந்த தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சான். அந்த பருவல பேசுறதுக்கு அப்புறம் 4 மாதத்துக்கு முன்னாடி திருச்சி பாடிக்கார போய் பேசலாம். அவனும் இன்னும் செய்யலையா இந்த ஆளுகிற அரசு? ஏன் செய்ய மாட்டீங்க? உனக்கு ஓட்டு வேணும். எதுக்கு ஓட்டு வேணும்? நானே ஓட்டு வேண்டாம் உனக்கு. நீங்க நாயப்பயலுக்கு பெருமையானா என்ற காமராஜர் பற்றி பேச என்னடா இருக்கிறது? இப்ப இருக்கிற டிவி சேனல பாடுறா நாடாள வளர்த்த வறிய பெருமக்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு டிவி சேனல் பாரு, ஏஐடி, சத்யா, சரவணா, அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா, எத்தனை சேனல் வச்சுக்கிட்டீங்க? ஆனா இத்தனைக்கு நாங்க டிவி ஓடிக்கல. யாரு நீங்க நாடா சமுதாயம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவி சேனல் நடத்த முடியுமா? இந்த முட்டாப்பைய முட்டாரு அவனை வச்சுக்கிட்டு நீ அவனுக்கு பாதுகாப்பையா? ஆனா அவங்க நம்பி நம்ம போராட்டம் பண்றோம். நமக்கு அரசு என்னென்ன கொடுமையா இருக்கு. தமிழ்நாட்டுல அநியாயம் பண்ணவனுக்கு பாதுகாப்பு, அவனை பத்தி நம்ம கட்டணம் தெரிவிச்சு நமக்கு அரசு தான். என்னென்ன கொடுமை? கைது செய்யும் வரை இந்த நாடார் மகாஜன சங்கமும் இளைஞர்களையும் மகளிரையும் சேர்ந்து போராடி கொண்டிருப்பது. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான அவரு செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நேரம் பத்தாது. அவ்வளவு செஞ்சுட்ட நாட்டு மக்கள் அனைவருக்கும், நம்ம சமுதாயம் மட்டும் இல்லாம அப்படி ஒரு பெரிய தலைவர் இன்னைக்கு ஒரு சின்ன பையன் இவ்வளவு அழகரா பேசுறது இவ்வளவு பிரச்சனை இந்த அரசு பார்க்காம நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. நம்ம சமுதாயத்து மேல அவங்க ஒரு கலப்புணர்ச்சி இருக்கிறது அர்த்தம். அந்த நேரம் மாற்றுறதுக்கு நாம எல்லாம் ஒரு ஒற்றுமை உருவாக்கி நம்ம ஓட்டு வலிமையை உண்டாக்கி நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தவிர ஒரு மாற்று அதுல ஒரு உரிமை முடியும். ஒரு கூட்டம் போடுவோம். அதுக்கு முன்னாடி சென்னையில ஒரு வீட்டுக்கு போய் வீட்டை முட்டி இருந்தோம். அதுக்கு ஒரு டீம் போடணும். ஒரு 2-3 பஸ்ல போய் முட்டி இருந்தோம். அதுக்கு பாதுகாப்பு எப்படி செய்யுது பயம் இல்லாம பயணிக்கிறதுக்கான ஆதாரம் என்னென்ன செய்யுங்கிற அடிப்படை எல்லாமே சரியா செஞ்சிருக்கணும். நாங்க வெற்றி பாதை வச்சு கண்டிப்பா போவோம். இது வெற்றியை கொண்டு சாதிக்கிறோம். விருதுநகரிலே 20,000 பேர் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த காத்திருக்கிறோம். நாடார் மகாஜன சங்கத்தில் வாயிலாக ஒருங்கிணைந்து அனைத்து உரிமை மக்களும் ஒன்று செல்வோம். யாரும் பற்றி தரக்குறையாகவோ காரணம் இல்லாமலோ தேவை இல்லாமலோ பேசும் எவரும் எங்களது நாளை அடக்கு. இல்லையெனில் தமிழக அரசு கைது செய் முகமது முக்தாரை கைது செய். தடை செய் குறைக்காதே சமூக ஒற்றுமை குறைக்காதே தூண்டாதே ஆணர்களை போராட தூண்டாதே இழிவுபடுத்தாதே
ஓட்டு வாங்கிட்டு வந்து